ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். மிஸ்டர் ஜிகே அண்ட் மிஸ்ஸஸ் ஜிகே அவங்களுடைய 50th வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே ஒன்றா கூடியிருக்கோம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அவங்களுடைய 50 ஆண்டு கால திருமண வாழ்க்கையின் கொண்டாட்டமாக தான் இந்த ஈவினிங்கை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். திருமணம் என்பது வந்து ஒரு உறவு மட்டும் கிடையாது, அதில் பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, அது தொடர்ந்து ஒரு குடும்பம் இருக்குது, அது தொடர்ந்து பெரிய நினைவுகள் இருக்குது. இந்த ஈவினிங் வந்து இட்ஸ் ஆல்சோ ரீகால் ஆஃப் ஆல் த மெமரிஸ். அதுக்காக தான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் இங்கே கேதர் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி கேதரிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி டுகெதர் இன் த சேம் event. So thanks for everyone for taking time and attending this important event. So with that we will start the event for today evening. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. குற்றம் குறையில்லா ஒரு குங்குமணி சரமே மஞ்சள் வளமுடனே என்றும் வாழணும் வாழணுமே. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே. குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. வலது அடி எடுத்து வைத்து வாசல் தாண்டி வா வா பொன்மையிலே பொன்மையிலே. புகுந்த இடம் ஒளிமயமாய் உன்னாடானே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. பாமர சுரவீம பரிபூர்ண காம ಶ್ಯಾಮ ಜಗದಭಿರಾಮ ಸಾಕೇತ ಧಾಮ. ಪಾಮರ ಸುರವೀಮ ಪರಿಪೂರ್ಣ ಕಾಮ ಶ್ಯಾಮ ಜಗದಭಿರಾಮ ಸಾಕೇತ ಧಾಮ. ಸೀತಾ ಕಲ್ಯಾಣ வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. சார்வலோகாதார சமரைகதீர கர்வமானசதூர கனகாகதீர சர்வலோ. இப்போ கப்பல் வந்து அவங்களோட 50 years ஜேர்னி கொஞ்சம் மெமரிஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 years ரொம்ப லாங் ஜேர்னி தான். பட் இந்த 50 yearsல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது.
எல்லாமே நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் என்ன நடக்குமோ அதே எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. எல்லார் வீட்லையும் என்ன நடக்குமோ அதான் எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. பட் அப்படி நடந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம எல்லாரும் ஒன்றா வந்திருக்கிறோம். யாரும் நிறைய ஃபங்க்ஷனில் யாரும் மிஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் மாலினி வந்து அரேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணோம். அது உங்களுக்கே தெரியும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தால் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்தது 28ஆம் தேதி கண்டிப்பாக மறுபடியும் எல்லாருமே மீட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். அப்புறம் எல்லாருடைய பிரைட் ஃபேஸஸை இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இதில் கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ சரோஜா வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரோஜா. அப்புறம் துர்கா, அதான் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. சும்மா சொல்லிப்போம். ஆமாம். ஸோ அந்த துர்கா அப்புறம் ஆர்த்தி எல்லாம் இந்த வயசில் அப்புறம் நம்ம மாலினி, பிரியா எல்லாருமே சின்ன வயசில் வந்து நல்ல டூர்லாம் போவோம். நம்ம அதெல்லாம் அந்த பஸ்ஸில் போயிருக்கிறோம், நிறையா வேனில் போயிருக்கிறோம் நிறையா. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா இதையும். ஸோ ஏதாவது சொன்னாக்கா கண்டிப்பாக வராங்க, நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வேணும் நமக்கு. ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு லைஃப்னாக்கா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான். சும்மா சண்டைலாம் போட்டுட்டு நீ வரமாட்டேன், நான் வரமாட்டேன், இது மாதிரிலாம் சொல்கிறதுலாம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் சொல்லுங்கள். இப்போ இது 50 இயர்ஸ் இருக்கிறோன்னாக்கா அது ஏதோ ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு தான். இது 50 இயர்ஸ் ஆகுது. ஒரு வெட்டிங் ஆனிவர்சரின்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு. எனக்கு 76 ஆகுது. பட்டு ஒரு 2 months பேக் வந்து நானே நினைக்கல இருப்பேன்னு. அவ்வளோ ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. அவ்வளோ மோசமான ஒரு ஃபால். இப்போ நம்ம புனித்து கூட ரொம்ப விளையாட்டாக சொன்னான் ஒன்று. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா தாயே நானே, ஏன்டா இது மாதிரிலாம் பேசுகிற, அம்மா தாயெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு. இல்லை சரி அம்மா தாயை சொன்னால் என்னடா கேட்பேன்னு கேட்டேன். அம்மா தாயை சொன்னேன், நீ வந்து ஸ்வீட்டு கேட்படான்னு சொன்னேன். அப்படியா, நீ அம்மா தாயா சொன்னாக்கா என்ன திரும்ப கேட்ப, ஒரு ஏடி கொடுங்கன்னு கேட்பேன். ஏன்டா அப்படி சொல்கிற, அந்த ஏடியில் மேலே ஏறி கீழே விடுவேன். ஸோ இந்த பசங்களுக்கு அவ்வளோ ஷார்ப்பு வச்சுங்களேன். இப்போ இருக்கிற பசங்க கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பேசுகிறத வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. இவர் ஏணியில் விழுந்துருக்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லலை அவன்கிட்ட, ஏணியில் ஏறி விழுந்துட்டேன்னா சொல்லலை. ஆனால் நம்ம பேசுகிறத வச்சு கண்டுபிடிக்கிறானுங்க. நல்லா பயங்கர ஷார்ப் இந்த பசங்க. ஸோ அது மாதிரி அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக தான் பசங்க பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பசங்க வந்து எல்லோரும் கடைசி வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை பற்றி ரொம்ப நல்லா தான் சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்வுக்கு வந்து உங்களால் தான் எவ்வளோ பேர் பாசமாக அன்பாக இருப்பீங்க. கல்யாணம் புதுசில் வந்து அப்பா அம்மா அடுத்தது எங்கள் நாத்தனார் தரதாக இருக்காங்க. அவங்க தான் முதல்ல நான் போனப்போ ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்புறம் ஒரு பசங்க, நாத்தனார் பசங்க, ஒரு பசங்க எல்லாருமே கணேஷ், வசந்தி எல்லாருமே என்கிட்ட பாசமாக இருந்தாங்க. பாலாஜி எல்லாரும் பசங்களும் அன்பாக பாசமாக. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்றது ஒரு பாசன்றது வேறு. இது வந்து இவ்வளோ பேரும் எங்களுக்கு இது பண்ணதான் 50 வருஷத்தில் இப்படி ஓட்ட முடியுது. பிரியா, மாலினி, பாலாஜி, அப்புறம் பேர பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த 50 இயர்ஸை ஓட்ட முடியுது என்னால்.
ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. எல்லாருக்கும் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டுனா மன்னிச்சுங்க. எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாசம் தான் எனக்கு இவ்வளோ நாள் ஓட்டிருக்கேன். அம்மாவோட 50th anniversary ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாம இனிமே சந்தோஷமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், அதான் மெயின். இல்லை மாலினி சொன்னதே தான். யூனோ ஹெல்த் வந்து இப்போ ரொம்ப முக்கியம். அதனால் ஹெல்த்தை வந்து 2 பேரும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். 50 years லாங் ஜேர்னி. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெஞ்ச் மார்க் மற்ற எல்லாருக்கும் who will follow your path. நிறைய மெமரிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் டைம் கம்மியாக இருக்குது அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஆக்சுவலி வி ஆர் ஆல் பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைச்சதுக்கு. ஐ ஹாவ் அ பிளேஸ். எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தால் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் them they don't have that. அது வந்து எங்களுக்கு ஒரு ரூமு அதெல்லாம் பண்ணி வந்தால் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு இருக்குது. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஆனிவர்சரி. ஸ்டே ஹெல்த்தி. ஹாப்பி ஆனிவர்சரி அகைன். இவ்வளோ வருஷமாக ஒத்துமையாக இருந்து 3 பேரை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நிலைமைக்கு இருக்கோம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இன்னமும் எங்களை வந்து பார்த்துக்கிறீங்க. காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி போட்டு கொடுக்குறது, பூஸ்ட் போட்டு கொடுக்குறதுலேருந்து, சாப்பாடு பரிமாறதுலேருந்து இன்னும் எங்களை குழந்தையாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. எப்பவுமே அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கோ டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஸோ இது வரைக்கும் நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 20 years மேலே ஆகுது. இது வரைக்கும் வெக்கேஷன் எங்கேயுமே போனதில்லை, பாண்டிச்சேரி தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு கேர் அண்ட் ரொம்ப கேர் பண்ணி எங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஹாப்பி ஆனிவர்சரி ஜிகே அம்மா. ஹாப்பி ஆனிவர்சரினா எனக்கு அண்ணனும் அண்ணியை கிடச்சது ரொம்ப, எல்லாருக்கும் அப்படி கிடைக்க மாட்டாங்க. அண்ணா அண்ணிகளை எல்லாருமே 2 அண்ணனுமே சொல்லிக்க முடியாது. தம்பிங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும் அவங்கள. அந்த மாதிரி தான் அவங்க பேசணுமா, அவங்க பேசும்போது எனக்கு கல்ல தண்ணியாக வந்துருச்சு கண்ணி பேசும்போது. அவர் 100 ஆண்டு நல்லா இருக்கணும் ஆண்டவங்க நான் வேண்டிக்கிறேன். அண்ணங்கிட்ட பேசுன்னு இருந்துச்சு, நல்லா நானே பேசுகிறேன். ஹலோ, நாங்கள் இல்லை எனக்கு ஒன்றும் அவ்வளோ பேசுறது வராது, மேடையில் வராது, ஸ்பீச்சிலேயே வராது. சும்மா ஜென்ரலாக பேசி உங்ககிட்ட தான் பேசுகிறது தான் எனக்கு. 2 பேரும் நல்லா இருக்கணும், நான் தான் வேண்டிப்பேன். மற்றபடி அது சொல்லுங்க. எல்லா ஃபங்க்ஷனும் முதல் வந்து நடத்துறவருன்னு சொல்கிறேன். இல்லை அது வந்து நான் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு பண்ணுவேன். அது உங்களுக்கும் ஸ்பெஷலாக தான் பண்ணுறது. ஒன்று தான், எதுவுமே ஒன்று இல்லை. அது ஒன்று தான், இது இல்லைன்னு சொல்லலை. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஆமாம், தேங்க்யூ. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். 2 பேரும் எங்கள் கல்யாணத்துக்கே இவங்க தான் தாய் தோப்புனா பாத பூஜை பண்ணிக்கினீங்களே, முதல் தொடங்கி வச்சிங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். எனக்கு தாய் தோப்புன்றது முதல் நீங்கள் தான் முன்னிடம் கொடுத்து எல்லாத்துக்குமே, பிறந்த நாளோ கல்யாண நாளோ எல்லாத்துக்கும் உங்கள் ஆசீர்வாதம் எப்பயும் வேணும் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். எனக்கு தாய்த்தகம் இல்லாத குறைய வந்து எங்கள் அண்ணன் தான் கேட்டார். என் கல்யாணத்துக்கு அவங்க தான் முன்னணி நடத்துனாங்க. பாத பூஜை அவங்க இன்றைக்கி தான் ஏதாவது எங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அவங்க தான் முன்னி நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய என் தாய் தகப்பனை பார்க்குறேன். நான் 100 ஆண்டு வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 50 ஆண்டு கால மன வாழ்க்கை நிறைவாக எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலே மிக அருமையாக எனது தம்பிக்கும் அவருடைய துணைவியாருக்கும் 3 பேரும் அவருடைய பிள்ளைகள்
பேரன்கள் எல்லாரும் நல்லபடியாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது இந்த ஜாகமொழியா சந்தை மணிகுண்டு தெருவுன்னும் அந்த தெருவில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். நானும் 8வது படிக்கிறேன், தம்பி வந்து அவர் 2 வருஷம் 6வது இன்னும் படித்தார் வச்சுங்களேன். அப்போ படிக்கும்போது அப்போல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, காவிளக்கு தான், அதாவது மர எண்ணெய் விளக்கில் தான் படிப்போம். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, நமக்கு செல்வன்றது படிப்பு தான், நமக்கு வேறு சொத்து சுகம் எதுவும் இல்லைப்பா, படிக்கிறது தான் நல்லது, நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நல்லபடியாக படிங்கன்னு தான் அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவார். அது பிரகாரம் நானும் என் தம்பியும் நல்லபடியாக படித்து, என் தம்பியை வந்து எம்எஸ்சியில் பாட்டடியில் கோல்டு மெடல், எல்லோரும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சிறப்பாக படித்து எங்கள் அப்பாவுடைய பெயரை காப்பாற்றி நல்லபடியாக 50 ஆண்டு கால இந்த மன வாழ்க்கையை 3 பிள்ளைகளையும் பெற்று பேரம்பேத்தையும் பெற்று மிக சிறப்பாக இந்த விழாவை பிள்ளைகள் 3 பேரும் நடத்தி வைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சிறப்பாக பல சேவைகளை செய்து எல்லோருக்கும் அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பம்ன்றது இப்போ வாட்ஸ்அப்பில் போட்ட மாதிரி ஹாப்பி ஃபேமிலிஸ்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் குடும்பமானது ரொம்ப ஹாப்பியாக நல்லபடியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்கள் நல்லபடியாக பேசி தீர்த்து கொள்கிறோம். அந்த மாதிரியான ஒரு குடும்பம் அமைவது என்பது மிக 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 அரிது. ஆகையினால நாம் எல்லோரும் நம்ம அனைவரும் கைதட்டி மணமக்களை வாழ்த்துவோம். எல்லோரும் கைத்தட்டுபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேண்டிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அக்காவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அதிகம் பேச மாட்டேன், ஆனால் ரொம்ப பாசம் எனக்கு அக்கா மேலே மாமா மேலேயும். பிரியா, மாமி சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். பாலாஜி, எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப எங்கள் அண்ணன்னா அண்ணியும் ரொம்ப பிடிக்கும். சின்ன போதுலேருந்தே எங்களை கவனித்து இந்த நிலைமை கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் தான். இவங்க நீடோடி வாழணும், அதேமாரி சந்தோஷமாகவும் நல்ல உடல் பலத்தோடும் இருக்கணும்ன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அக்கா மாமா எல்லோரும் நல்லா இருக்கணும், பசங்கள்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அக்கா தான் நல்லா பார்த்துக்குறாங்க. எங்கள் 2 பசங்களுக்கும் படிப்பு செலவுலேருந்து எல்லாம் நல்லா பார்த்துக்கினாங்க. இப்போ வந்து எங்கள் பையன் கல்யாணம் ஆகிற நிலைக்கு இருக்கிறான், இன்னமும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்கள்லாம் நல்ல பசங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. அதற்கான அனைவருக்கும் வணக்கம். தம்பதிகளாக வீட்டிற்கும் அவர்கள் நல்ல நலத்தோடும் வளத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்த வயதில்லை, நான் எனது ஆசானை வணங்குகிறேன். நான் தாகூர் கல்லூரியில் கணிதவியல் படித்திருக்கும்போது எனது உறவினர் இன்று 50வது மணநாளை காணும் தம்பதியர், அதில் ப்ரொஃபஸராக பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் சிறப்புமாக நடந்திருந்தார்கள். நான் 1979 என்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு வரப்போ சாரை எனக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கு பிற்பாடு 2012 சார் எப்படின்னா என்னுடைய குடும்ப சொந்தமாக இருக்காங்க. என் மகளை வந்துட்டு இவருடைய சகலன் மகனுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இத்தருணத்தில் நான் அதை வெளிக்கொணர்ந்தேன். இப்போது 50வது மணநாள் காணும் இருவரும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வளமாகவும் சீரும் சிறப்போடும் 100 ஆண்டு காலம் வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அக்கா மாமா இருவருக்கும் என் இனிய அன்பு கலந்து 50வது பிறந்த நாள்
திருமண நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அக்கா மாமான்றவங்க எனக்கு அம்மா அப்பாவுக்கு சமம். ரொம்ப நன்றி. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட பழைய நினைவுகள்லாம் என்றைக்கும் என் லைஃப் லாங் இருக்கும். சின்ன வயசில் எல்லாரும் ஜாலியாக நொண்டி விளையாடிட்டு இருந்து என் அம்மா அப்புறம் கலத்தத்தா எல்லாருமே ஒன்றா ஜாலியாக நொண்டி விளையாடுவோம். சித்தப்பாலாம் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். ஒரே வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைஃப் லாங் அந்த ஹாப்பினஸ் என்றைக்கும் இருக்கும். சித்தப்பாக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய விஷயங்கள் உங்கள் 2 பேர்கிட்டும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அது ஒன்று. அப்புறம் இந்த அருமையான தருணத்தில் ஐ திங்க் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்றைக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். என்றைக்குமே நீங்கள் 2 பேருமே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக வாழணும் கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கலாக்கத்தா அண்ட் சித்தப்பா. ரமேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் யாருக்குமே அமையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சித்தப்பாவும் அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்போ. இப்போ கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. பட்டு கலாத்தத்தாகட்டும் அவ்வளோ ஜாலியாக விளையாடுவோம். எல்லாத்தையுமே ரொம்ப எந்த ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன்னாலும் ஒரு ஜாலியாக விளையாடுறது, சின்ன சின்ன கேம்ஸ், அந்தாக்ஷரி அந்த மாதிரி ரொம்ப இப்பயுமே எனக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா அதுக்கு ரீசன் அவங்க அந்த சின்னதுலேயே அதை எங்களுக்குள்ளெல்லாம் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பி லைஃப். ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. நல்ல ஆட்டம் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு ஆட்டம் போடாத நாளே இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நானும் பாலாச்சிலாம் செம்ம ஆட்டம் ஓடி ஆடியே மாமா ஓடு 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 அப்படிலாம் ஓடி இருக்கோம். செம்ம ஆட்டம் ஆடி இருக்கோம். நல்ல ஞாபகம் தான் எல்லாமே நினைக்கிறேன். நான் தானா? தேங்க்யூ மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமி. ஓகே. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா மாமி. துர்கா சொன்ன மாதிரி சூரியகாந்தி நகர்ல இருந்து 7th கிராஸ்க்கு லஞ்ச் டைம் ஃபினிஷ் பண்ண உடனே ஓடி வருவோம். மாலினியாக்கா, பிரியாக்கா, பாலாஜி, ஒரு பேட் அண்ட் பால், அவ்வளோதான். எங்களோட கம்ப்ளீட் சம்மர் வெக்கேஷன் இப்படி எவ்வளோ வருஷங்கள் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை என்னால் ரிகலெக்ட் பண்ண என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப நீடுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பாண்டிச்சேரி வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு பைக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும்னு நினைப்பேன். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நான் வரேன். பார்த்தா தான் ஒரு அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எல்லாரையும் பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி பெரியப்பா பெரியம்மா. என் பெரியப்பா எப்பயுமே ஸ்டடீஸ்ன்றதில் யார் ஹெல்ப் பண்ணாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அப்புறம் ஒரு அண்ணன் தம்பி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அண்ணனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்கன்ட்டு இங்கே நம்ம ஃபேமிலியில் பார்த்தா நான் கற்றுக்கினேன். அது மாதிரி அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. யாருக்காவது ஒன்றுன்னா இன்னொருத்தவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சித்தப்பா அண்ட் தோட்டா. ரொம்ப பேச முடியல, பட் எப்போதும் சித்தப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார். எல்லாருக்கும் ஒரு சிட் கிடைச்சிதா? எல்லாரும் வச்சுருக்கீங்களா? ஸோ இட்ஸ் அ சிம்பிள் லக்கி டிப். ஸோ ரேண்டமாக வில் கால் அவுட் சம் நம்பர்ஸ். லெட்ஸ் see who is lucky. 50th anniversary நாள் நம்பர் 50 யார்கிட்ட இருக்கா? நம்பர் 50. 50. 50. நம்பர் 20. 20. Thank you. 1616. 1616. 16 யார்கிட்ட இருக்கா? 16 யார்கிட்ட இருக்கா? பிரியா நீ பாத்து யாரு? ஓகே 3. நம்பர் 3.
19. Oh, hey, clap. அது வச்சுக்கோ. 24. ஓ என் பையன் லோகேஷ். 30. Oh, Ramesh. Two, 5, 25. 2, 5, 25. யாருக்கும் இல்லையா? 25. Okay. 2, 1, 21. 2, 1, 21. 1, 4, 14. Lucky family, Mogana, Vasant. 5, number 5. Number 7. Number 7. Avana? Oh. Ama. Hi. Thank you. Okay, number 10. Inda. Thank you. Number 29. Okay. Number 6. Number 6. Number 6. அப்படியே வச்சுவேன், கவர் இல்லை. 1. Number 1. பாலாஜி. ஓ இந்தாடா. ஆ शिवगामि सौन्दर्यमे प्रेमसार सङ्कल्पमे सर्वलोकमङ्गलधारे सत्यं सर्वमङ्गल्यमे शिवगामि सौन्दर्यमे प्रेमसार सङ्कल्पमे
இப்போ கேக் கட்டிங் செரிமனி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் வந்து முக்கியமாக வந்து மாலினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். த ஹோல் ஆர்கஸ்ட்ரேட்டர் ஆஃப் திஸ் ஈவெண்ட், ஹோல் ஐடியேஷன் கான்செப்ட் எல்லாமே மாலினி தான். ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மாலினி. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் இட் வித் இன் த ஃபேமிலி. ஈவெண்ட் டீம்லேருந்து மாஜி அண்ட் டீம், ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் ஹியர், அவங்க ரொம்ப கரெக்டாக அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஜி அண்ட் டீமுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓஷன் ஸ்ப்ரே டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் த ஹோல் ஸ்டஃப். அண்ட் முரளி அண்ட் டீம் ஃபார் கவரிங் த ஹோல் ஈவெண்ட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் மேனர். ஸோ தேங்க்யூ ஆல். I kindly request everyone to give a big round of applause for Malini and Pratap. அவங்க தான் இதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இது எங்களுக்கே பிக் சர்ப்ரைஸ். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் மைன்யூட் திங்ஸ் இன்னைக்கு இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் them. Thank you so much. A big round of applause. సదా నన్ను నడిపే నీ చెలిమే పూదారై నిలిచే ప్రతి మలుపు ఇకపై స్వాగతమై నా పేరే పిలిచే ఇదే కోరుకున్నా ఇదే முனையாலேருந்து எங்கள் பசங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, அவங்க படிக்க வச்சு அவங்களுக்கு காலேஜ் அனுப்பிச்சு எல்லா வேலையும் செய்யறதுக்கு முதற்கொண்டு என்னையும் சேர்த்து பார்த்துக்கின்னு குடும்பத்தை நிர்வகிச்சுக்கின்னு ரொம்ப நல்ல ஒரு நிலையில் இன்னும் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு அமைந்த என்னுடைய ஒய்ஃப் தான். பேர் சாந்தி. ஐ லவ் யூ சாந்தி. I love you. என் ஒய்ஃப் தான் ரொம்ப வாழ்க்கை முக்கியமானவங்க. என் ஒய்ஃப் தான் என் லைஃபே. ஐ லவ் யூ. என் ஒய்ஃப் பேர் வந்து விஜய். பக்கத்தில் அந்த அளவுக்கு எல்லாரையும் கட்டுக்கோப்பா தாங்கி பிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு எல்லா ஐடியாவும் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்புறம் வச்சாலும் திட்டாலும் ஒய்ஃப் ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரையும் பொண்ணு பிச்சை கேளுங்க எல்லாரும். அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சோறு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வந்து நாளைக்கு சாப்பாடு கொடுங்க ஹோட்டலுக்கு போனாலும் அந்த மாதிரிலாம் ஒரு ருசியாக யாரும் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டு அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அதனால என்னோட ஒய்ஃபுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி தெரிவிச்சுட்டு ஐ லவ் யூ. நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க கரியரே விட்டுட்டாங்க.
இங்கே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலும் பட் ஸ்டில் அவங்க இல்லைன்னா நான் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ வெரி வெரி நான் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் காரணம். வெரி ப்ரௌட் ஆஃப் ஒய்ஃப் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா வசந்தி வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஃபினான்ஷியலாக. இங்கே வந்து வசதி ஒர்க் பண்ணுறதும் 2 பெண் குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் வெரி சேலஞ்சிங். டே டு டே லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். அதுலேயும் என்னையும் சேர்த்து பார்க்கணும். அதுதான் ஏன் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் அது ஒரு விஷயம், பெரிய விஷயம். உங்கள் ஃபேமிலி எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் இந்த 15 இயர்ஸில் வந்து சொன்ன மாதிரி எவ்ரி ஃபங்க்ஷன் அவங்க வந்து எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி நான் வந்து சென்னையிலேயே வளர்ந்தேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஃபோன் கால் தான், நாங்கள் பெருசாக மீட் பண்ணிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது ரொம்ப கேர் எடுத்து பார்க்குறதுன்னா என்ன வழி, இனிய வழி, புதிய வழி. இது 20 வருஷமா எங்கள் வீட்டில் 3 குழந்தை, அதில் பெரியவன் நான் தான். ஓகேங்களா, இவன் 90% என்னால் தான் ப்ராப்ளமே உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ என்னையும் குழந்தை வீடு எல்லாருமே பார்த்துக்கிறதுனால ஐ லவ் யூ. அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஒர்க்கும் பண்ணிட்டு சேவிங் பையன் பார்த்துட்டு எல்லாமே அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் ஒய்ஃப் இல்லைன்னா லைஃபே இல்லை. எல்லாமே அதுதான். ஐ லவ் யூ. ஓ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒய்ஃப் வந்து பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்ல விரும்புகிறேன். வாட் எவர் ஐ ஆம் டுடே, ஐ திங்க் மாலினிஸ் ரோல் இஸ் இன்க்ரெடிபிள் இன் தட் என்டையர் ஜேர்னி. என்ன பார்த்துக்கிட்டாலும் சரி, எஸ்பெஷலி லோகேஷ் எங்கர்காந்தரில் லோகேஷ் இன்னமும் அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலும் சரி, her love and affection for me, Lokesh and the entire family is incredible. Love you, Malini. நான் நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஒய்ஃப்ன்றது கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு நபர் தான். இல்லை, ஒரு ஃபேமிலியில் முக்கியமானவங்க தான். ஏன்னா ஒரு 50% தான் நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கிறோம். அனதர் 50% வந்து ஏன் 50%, ஒரு 30% தான் நம்ம பார்த்துக்கிறோம். அனதர் 70% அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாமே. நம்மளுடைய நாலேஜுக்கு வராமையே சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேறு இருக்குது. அதனால் ஏன் நம்மளுடைய நாலேஜுக்கு வராதுன்னா, பிரச்சனையை எதுக்கு அதெல்லாம் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. அது நல்லது தானே நமக்கு. நம்ம தலைக்கு டேலண்டட். அதை பாருங்கள். ஸோ எவ்வளோ சப்போர்ட் தெரியுமா இவங்களுக்கு. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் இவங்களுக்கு தான். ஆமாம் அது சிஎம் மாதிரி, அந்த சிஎம் மாதிரி இவர். அதனால் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒய்ஃப் வந்து ஒரு லைஃப்பில் வெரி 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 இம்பார்ட்டண்ட் பர்சன். ஸோ ஒய்ஃப் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, லைஃபே கிடையாது. அது சில பேர் நினைப்பாங்க, ஆடை போட என்ன பெருசாக தொந்தரவு பிடிச்சினுங்குது, எந்த நேரமே எதாவது சொல்லிங்குதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் தான் தெரியும், அடாடா இல்லையேன்னு. ஸோ இருக்கும்போது அருமை தெரியாதுன்னுவாங்க, இல்லாத போது தான் என்னுடைய அருமை தெரியுன்னுவாங்க. அது போத்து 2 பேருக்கும் அதான். அதனால் வந்து ஒய்ஃப் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் கிடையாது. பசங்க அது எல்லாம்னாக்கா ஒய்ஃப், என்ன ஒய்ஃப் இருந்தால் தான் பசங்களே வருது. அதனால் நம்ம நல்லா ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒய்ஃபு. ஸோ
சொல்கிறத அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது கேட்கணும். சரி, ஐயோ, ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரிப்பீட்டு. நான் சொல்லணும். ஓ, ஐ லவ் சொல்லுமா? ஐ லவ் யூ. of our life, and of course Big Boss எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. யார் யார் என்னென்ன பேசுனீங்கன்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்புறமா அடுத்த ஈவென்ட்ல நீங்க thank you and have a good night. பாரன் பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா காலம் பொறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒருத்தது மாறானே திருத்திட போறானே, தனு தலுமா தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா, கச்சேரி, தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா, மக்கள் பிட்டாய் மரக்கட்டம் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு தப்பாடே மனா போல யாரு காட்டே தளபதிக்கு தப்பாடே எங்க போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனசங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு தப்பாடே மனா போல யாரு காட்டே தளபதிக்கு தப்பாடே அடி 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 அடி